சரி, சிம்ம ராசிக்காரங்களுக்கு 2025-26ல குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்டேட் பார்க்கலாம். பாருங்க, 2025-2026ல குருவோட பயணம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. முதல்ல கொஞ்சம் அட்வான்ஸா போறாரு, அப்புறம் பின்னோக்கி வராரு. இது போதாதுன்னு நீங்க ஏற்கனவே அஷ்டம சனியோட பிடியில இருக்கிறீங்க இல்லையா? சோ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும்னு பார்க்கலாம். முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், குரு பகவான் அக்டோபர் 19லிருந்து நவம்பர் 11, 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 நாளைக்கு உங்க ராசிக்கு சரியில்லாத 12ஆம் இடமான கடகத்துக்கு முன்கூட்டியே போறாரு. ஆனா அங்க அவர் உச்சமாகி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. அங்கிருந்து அவர் சனியை பார்க்கறதுனால அந்த அஷ்டம சனியால வர கெடுபலன்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. சில தற்காலிக நல்ல மாற்றங்கள் வரலாம். அடுத்தது நவம்பர் 11, 2025ல அதே கடகத்துல குரு வக்ரம் அடைகிறாரு, அதாவது பின்னோக்கி நகர ஆரம்பிக்கிறார். அப்புறம் டிசம்பர் 4, 2025ல அதே வக்ரகதியில திரும்பவும் மிதுன ராசிக்கு, அதாவது உங்க லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த வக்ர நிலை மார்ச் 11, 2026 வரைக்கும் நீடிக்கும். கடைசியா ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். இந்த வக்ரகுரு நிலை இருக்கே, குறிப்பா டிசம்பர் 2025லிருந்து மார்ச் 2026 வரைக்குமான அந்த 90 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான சோதனையான நேரமா இருக்கலாம். லாபம் வர்ற 11ஆம் வீட்டுல குரு வக்ரமாகி நிக்கிறதால கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், பணம், வாய்ப்புகள் எல்லாம் கை கெட்டுற மாதிரி வந்து கடைசி நிமிஷத்துல தள்ளி போகலாம் அல்லது தடங்கலாகலாம். அஷ்டம சனியோட அழுத்தமும் சேர்றதால வேலை, தொழில், முதலீடு, கல்யாணம், உடல் நலம், ஏன் பயணம்னு எல்லா முக்கிய விஷயங்கள்லயும் ரொம்ப எச்சரிக்கையா நல்லா யோசிச்சு திட்டமிடுறது அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா, சிம்ம ராசிக்காரங்க குருவோட இந்த அசாதாரணமான பயிற்சி காலத்துல, முக்கியமா டிசம்பர் 2025லிருந்து மார்ச் 2026 வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டா தேவையில்லாத பின்னடைவுகளை தவிர்க்கலாம்.